அநேகர் இந்த பூமியில என்ன செய்கிறார்கள்? பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இந்த உலகத்தானும் இந்த ஊர்ல ஒரு பெரிய பிரயாணத்தில் நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பிரயாணத்தின் நடுவில் நாம் எந்த ஊருக்கு போகிறோம், நாம் எங்கே செல்லுகிறோம் என்பதை அந்த அறிவு நமக்குள்ள தேவை. இன்னைக்கு அப்படி அறிவற்றவர்களாக நாம் போனா சில நேரத்தில் வந்து சொல்லுவோம், நீங்க வந்து இந்த உலகத்தில் இருந்து நீங்க போனா நீங்க எங்க போய் சேருவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அநேக சொல்லுவாங்க, எங்க போய் சேருவோம், நாங்கள் எங்கேயாவது செத்து போனால் எங்கேயாவது கொண்டு போய் என்ன செய்வோம், ஒரு கல்லறையிலையோ அல்லது ஒரு ஊர் ஓரத்துலையோ எங்களை அடக்கம் பண்ணுவோம், அதுதாங்க முடிஞ்சு போச்சு கடைசியில் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு மாத்திரம்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் ஒரு ஊருக்கு போகிற வழியை நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். நாம் போகிற பாதைகளை குறித்து நமக்கு அறிவு இருக்க வேண்டும். நாம் எங்கே செல்லுகிறோம் என்ற ஒரு அறிவு நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம் எந்த இடத்துல இறங்குகிறோம் என்பதை குறித்த ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஊருக்கு, இந்த உலகத்தின் ஊருக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஊருக்கும் ஒரு பெரிய வித்தியாசங்கள், பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் பிரயாணப்படுவான், அவன் எங்கே போகிறான் என்பதை அறியாதபடி அவன் போய்கொண்டே இருப்பான். போகிற பாதையில் அப்படி பிரயாணப்பட்டு போகிறவன் மூடனாக இருந்தால் அவனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தொல்லையாகவே இருக்கும். திரும்ப திரும்ப சில நேரங்களில் மூடன் வந்து திரும்ப உங்ககிட்ட ஒரு மனுஷன் வந்து திரும்ப வழி கேட்டால் அவனை நம்ம என்ன செய்வோம், சில நேரத்தில் அவனுக்கு எரிச்சலாக இருக்கும். ஐயா இந்த ஊருக்கு வழி எங்கே இருக்குது அப்படின்னு திரும்ப கேட்டுகிட்டே இருந்தா இன்னைக்கு ஒரு அந்த மூடன் பாருங்க, அந்த அறிவு இல்லாதவன் தான் சில நேரங்களில் என்ன செய்யலாம், போகிற வழியை குறித்து அறிவில்லாதவனாக அவன் மற்றவர்களுக்கு தொல்லையாக மாறி போய் விடுகிறான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நாம் போய் சேர வேண்டிய ஊரை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறார். நாம் போய் சேர வேண்டிய பாதைகளை குறித்து நமக்கு சொல்லுகிறது. நாம் போகிற வழிகளை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நாம் எப்படி புறப்பட வேண்டும், எங்கே புறப்பட வேண்டும் என்பது எல்லாவற்றை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இந்த போகிற இடங்களை குறித்து அழிவும் தெளிவும் நமக்குள்ளே இல்லாதபடினால தான் சில நேரங்களிலே நம்முடைய பிரயாணங்கள் தவறாகவே போய்விடுகிறது. ஆகவே தான் நமக்கு மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், 25ஆம் அதிகாரத்தில் அங்கு 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 2 சாரார்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது புத்தி உள்ளவர்களும், இன்னொரு சாராரை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவர்கள் புத்தியற்றவர்களுமாக இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் என்று 2 சாரார்களையும் வேறிட்டு பிரிப்பதற்கு என்ன காரணம் என்னவென்றால், ஒருவன் போகிற பாதைகளை அறிந்திருந்தான், இன்னொரு கூட்டமோ போகிற பாதைகளை அறியாதிருந்தார்கள். ஆனால் போகிற பாதைகளை குறித்து அவர்களுக்கு அறிவு இருக்கும் பொழுதுதான் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த போகிற பாதைகளில் என்னென்ன தேவை, என்னென்ன அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடைய பிரயாணங்களிலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆயத்தங்களை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அவர்கள் வெகு தூரம் பிரயாணப்படுகிறார்கள் என்றால் அந்த வெகு தூர பிரயாணத்திற்கான எல்லா விதமான கைகளிலே என்ன செய்வார், தண்ணி எடுத்துக்கொள்வார்கள், ஆகாரங்களை எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் வெகு தூரம் பிரயாணப்படுகிற அந்த அறிவு அவர்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே அந்த பிரயாணத்துக்கு போக வழியில ஏதாவது தேவையாக இருக்கும் என்று சொன்னால் அதையும் சேர்த்து கொண்டு எடுப்பார்கள். ஆனால் போகிற பாதையை குறித்த ஒரு அறிவில்லாத மனுஷன் என்ன செய்வான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், அவன் அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போக ஆரம்பித்துவிடான். ஆனால் இந்த பிரசங்கினுடைய புத்தகம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஒரு ஊருக்கு புறப்பட்டு போகிறான். இன்னைக்கு நமக்கு தேவனுடைய பிள்ளைகளே, சபையா இருக்கிற நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு புறப்பட்டு போக நீங்களும் நானும் இன்னைக்கு நாம் பிரயாணத்தின் நடுவில் இருக்கிறோம். இந்த பிரயாணத்தின் நடுவில் நீங்கள் அந்த ஊரை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு தேவை. அந்த ஊரை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு தேவை. அது எப்படிப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நீங்கள் பிரயாணப்பட்டு இறங்கி போகிற அந்த ஊர் எந்த ஊர் என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் பிரயாணப்பட்டு இறங்குகிற அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தேசத்தை குறித்தும் பட்டணங்களை குறித்தும் அறிவு நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பிரயாணங்களை சரியாக நம்மை ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த ஊருக்கு நாம் எப்படி போக வேண்டுமோ அந்த பரிசுத்தத்தோடு நீதியோடு கூட நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக அந்த பிரயாணத்தின் நடுவில் புறப்பட ஆரம்பித்து விடுவோம். அப்படி அந்த ஒரு மூடத்தனமாக இந்த குறித்த அறிவில்லாதவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், அவர்கள் போகிற பாதையில் மற்றவர்களுக்கு இடரலாக மாறி போய் விடுகிறார்கள். மற்றவர்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாக மாறி போய் விடுகிறார்கள். மற்றவர்களுக்கு பெரிய இடைஞ்சலாக மாறி போய் விடுகிறார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற நாம் எப்படி போக வேண்டும் என்றால் அந்த ஊர் எது என்று கொண்டால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார்.
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த பூமியில இருக்கும் பொழுது நசரேயனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அந்த ராஜ்யத்தை குறித்தும் அந்த 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 ஊரை குறித்தும் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஊரை குறித்து ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை குறித்த ஒரு தெளிவை, ஒரு பெரிய பிக்சரேஷனை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாராம். அந்த ஊரை குறித்து எந்த ஊருக்கு நம்ம புறப்பட்டு போகிறோம் என்ற ஒரு அறிவை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஊரை குறித்து அந்த தேவராஜ்யத்தை குறித்து பல காரியங்கள் பைபிள் சொல்லுகிறது பாருங்க. அந்த ஊரை குறித்து பல பெயர்கள் அந்த ஊருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுவார்கள், அந்த இடத்துல பரலோக ராஜ்யம் என்று சொல்லுவாங்க. ஆமென். அந்த ஊருக்கு என்ன செய்கிறது, பரலோக ராஜ்யம் என்று, பிதாவினுடைய ராஜ்யம் என்று, நித்திய ராஜ்யம் என்று, ஆமென் ஸ்தோத்திரம், அது தேவனுடைய வீடு என்றும், இப்படி பல நாமங்களிலே அந்த ஊர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் அந்த ஊருக்கு புறப்பட்டு போறோம். எந்த ஊருக்கு புறப்பட்டு போகிறோம்? எந்த ஊருக்கு புறப்பட்டு? தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிற அந்த ஊருக்கு இப்ப நீங்க புறப்பட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அந்த ஊரை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு தேவை. அந்த ஊர்ல யாரெல்லாம் போக முடியும், அந்த ஊருக்கு யாரெல்லாம் போக முடியாது என்று முதலாவது நம்ம புரிந்திருக்கோம். அந்த ஊருக்கு போகிற உங்களுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த இடத்துல ஏன் ஊருக்கு போறோம் அப்படின்னா, அந்த ஊருக்கு போற நமக்கு ஒரு நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஊரை குறித்து பைபிள் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது திருவசனம், அது அசைவில்லாத ராஜ்யமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் இன்றைக்கு அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் அசைவில்லாத ராஜ்யமாக இருக்கு. வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது திருவசனம்.